வணக்கம். நான் உங்கள் கலை. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்துட்டு பூ கட்டி கொடுத்ததன் மூலமாக மாதம் 25,000 வரை சம்பாதிக்கலாங்கிறத நம்ம எப்படி என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இதுக்காக எந்த முதலீடும் நம்ம கொடுக்க தேவையில்லை. இதுக்கு வந்து நமக்கு ஸ்பீடாக பூ கட்ட தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. இது பார்த்திங்கன்னா ஒரு சில கடையில் வந்து நம்ம மொத்தமாக பூ வந்து நம்ம வாங்கிக்கணும், பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போங்கும்போது நல்லா கட்ட தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க. நல்லா ஸ்பீடாக கட்ட தெரிஞ்சவங்கன்னா பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா 1 கிலோ மல்லிப்பூவை கட்டி முடிச்சுருவாங்க. 15 நிமிஷத்தில் ஒரு பெரிய மாலையவும் கட்டிடுவாங்க. 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சரம் ஏதாவது கட்ட வேண்டியிருந்துச்சுன்னா கட்டிடுவாங்க. அப்புறம் அரை மணி நேரத்தில் 1 கிலோ பிச்சி பூவையும் கட்டிடுவாங்க. பொதுவாக ஒரு கடையில் மட்டும் போய் நீங்கள் மல்லி தொடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோவுக்கு தான் கொடுப்பான், 60 ரூபாய்க்கு என்ன. அப்போது 1 கிலோ பிச்சி வந்து 45 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சரம் தொடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாலேருந்து 20 ரூபா வரையும் கொடுப்பாங்க. மாலை கட்டணும் அப்படின்னா 20 ரூபா கொடுப்பாங்க. இதே பொக்கே அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறதா இருந்தீங்கன்னா 30 ரூபா வரையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, ஊதியமாக. இது வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 கிலோ வரை நம்ம வந்து இதை கட்டலாம். சரிங்களா. இப்போ நாள் ஒன்றுக்கு நம்ம வந்து ஒரு 5 கிலோ மல்லி, 5 கிலோ பிச்சி, ஒரு மாலை, ஒரு 5 மாலை, அப்போது ஒரு 10 கிலோ சரம் செஞ்சோம்னா அப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம 700லேருந்து 850 வரையும் வந்து நம்ம சாதாரணமான நாட்களில் வந்து நம்ம சம்பாதிக்கலாம். இது வந்து ஒரே கடையில் இத்தனை ஆர்டர் நம்மளுக்கு கிடைப்பது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம போய் ஒரு 4-5 கடையில் போய் பேசி வச்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம தினசரி போய் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கட்டி கொடுக்குறோம்னா நம்மளுக்கு இப்படி ஒரு ஆர்டர் நிறையா வரும். நிறையா கடைகளில் இருந்து நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா சம்பளம் கிடைக்கும். இதே போக பண்டிகை காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பண்டிகை சமயத்துலலாம் ஏதாவது விசேஷ நாட்களில் மூத்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பூ கட்டுறது வந்து கூலி நம்ம சாதாரண நாட்களில் 700லேருந்து 800 வரை வரும்னு. இந்த நார்மல் நாட்களை காட்டிலும் இது வந்து பண்டிகை நாட்களில் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். 1000 ரூபாலேருந்து 1200 ரூபாய்க்கு வரையும் சம்பாதிக்கலாம். அதுக்கு மேலே கூட சம்பாதிக்கலாம். இது மாதம் பார்த்தோம்னா நம்ம ஒரு தோராயமாக பார்த்தோம்னா ஒரு 25,000 ரூபா வரையும் கண்டிப்பாக நிச்சயமாக இதுக்கு கிடைக்கும். சரிங்களா. அதுக்கு மேலே கூட சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. நிறையா கடையில் நம்மளுக்கு ஆர்டர் கிடச்சி அதை நம்ம வந்து பண்ணி கொடுக்குறதுல இருக்குது. சரிங்களா. வீட்டிலேருந்தே ஒரு சிலர் வந்து நிறையா பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது நம்ம இந்த மாதிரி பூ கட்டி நிறையா சம்பாதிச்சு நல்ல லாபத்தை ஈட்டலாம். இது வந்து இது மாதிரி ஐடியா இருக்குது. நீங்கள் வந்து பண்ணி நம்ம வந்து பூ கொடுத்து நம்ம வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாதம் நீங்கள் வந்து 25,000 வரையும் சுலபமாகவே நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருப்பாங்க பெண்கள். வீட்டில் இருந்துட்டு குழந்தைகள்லாம் வச்சுட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பை சொல்லி அவங்களுக்கு இந்த தொழிலை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பயன்பெறட்டும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு இதுபோல் ஒரு நல்ல தகவலுடன் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. நன்றி, வணக்கம், பாய் பாய்.